வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் மொழியிலுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராஜபாளையம் சந்தை தாங்க. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற நுழைவாயிலுங்க. இந்த நுழைவாயிலில் தாங்க நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ட்ரெஸ்ஸு, வளையல் சாமாங்க, மல்லிகைப்பூ சந்தை எல்லாமே இருக்குங்க. இது நம்ம காலையில் திறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தோங்க. ஆனால் பூக்கடைகள் மட்டும் திறந்துருக்குங்க. எப்போவுமே அதிகாலையிலே திறந்துடும். கரெக்டாக ஒரு 9 மணிக்கெல்லாம் எல்லா கடைகளும் திறக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. மேக்ஸிமம் எல்லா கடையும் திறந்து தாங்க இருக்கும். ஆனால் நல்ல வியாபாரம் நடக்குங்க. பண்டிகை நாட்களெல்லாம் இந்த கடைகள்லாம் வந்தீங்கன்னா அந்த வழியாக நடக்கக்கூட முடியாதுங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இந்த பாதை ரைட் சைடில் ஒரு பாதை தெரிஞ்சு பாருங்கள். இது மல்லிகைப்பூ சந்தைங்க. இந்த அடுத்து பாருங்கள், இதுவும் மல்லிகைப்பூ சந்தை தாங்க. இந்த சைட்லலாம் மல்லிகைப்பூ சந்தை நடைபெறுங்க. அதே மாதிரி பாருங்கள், இதாங்க சந்தை. இதுக்கப்புறம் காய்கறி சந்தைங்க ஃபுல்லாகவேவும் பாருங்கள். இந்த ஐயா 5000 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னாங்க குட்டியை. ஆமாங்க, வந்தவுடனே நம்ம சந்தைக்கு வந்தவுடனே இந்த ஐயாவை தான் பார்த்தோம். ஆமாம், நேயர்களும் ராஜபாளையம் சந்தையை வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டதுனால யாருக்குன்னே ஆடு வாங்கி போட்டிருந்தாங்க. அந்த குட்டி 5000 சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இந்த கடை என்ன ரேட்டுன்னு சொல்லலைங்க. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பெட்டை ஆடு. எவ்வளோ வாங்கினீங்க? இதெல்லாம் எவ்வளோ வாங்கினீங்க? இதெல்லாம் ஃபுல்லாக 9 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னார். கறி கடைக்கு கோயில் கறிக்கு போதும். சரி, காது குத்துக்கு. சரிண்ணே சார். இங்கிட்ட அதிகமாக வெள்ளாடு விரும்புவாங்கண்ணே. வெள்ளாட்டு கறி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. செம்பரியை கூட அந்த அளவுக்கு. சரிண்ணே. வெள்ளாடு நல்லா இருக்கும். இது 10 ரூபா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் இது 7 ரூபா, அது 9 ரூபா. இது தண்ணி போட்ட மாதிரி இருக்கோ? தண்ணி அநேகமாக ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் 2 வாட்டி மோண்ட உடனே கொலையை வச்சு சரியா. சரிண்ணே சரி. அப்புறம் அந்த தண்ணி 2 வாட்டி மோண்டுன்னு அப்புறம் கஞ்சி தண்ணி வச்சுருக்காங்க. சரிண்ணே சார். தண்ணை போல ஆகும். இது எந்த ஊருக்குண்ணே போகுது? இது இங்கேருந்து நம்ம ஜகனாலி. சரிண்ணே சரி. பாருங்கள், இது 2 குட்டியும் பால் குடிக்க குட்டிங்க. குட்டி ஒன்று 1200, 1300 அந்த கரையத்தில் வாங்கியிருக்காங்க. நம்ம தெரிஞ்ச தம்பி தாங்க. ஆமாம், வாங்கியிருக்காருங்க. அவர் அதை விற்று பார்க்கலான்னு இருக்குங்க. பாருங்கள், இந்த குட்டி எவ்வளோ கலராக இருக்குன்னு. இந்த குட்டி ஒன்று 1500 சொன்னாங்க. ஆனால் காலை கெட்டி போட்டிருக்காங்க. நல்ல கலரு. ஆனால் ரெண்டுமே கடா குட்டி தாங்க. சூப்பர் ஆடுங்க. வளர்த்தா நல்லா வளர்க்கலாம். கை வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். ஆனால் பால் கொடுத்து வளர்க்கணுங்க. ஆமாம், குட்டி நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பாருங்கள், ஜோடி 10,000 ரூபா சொன்னாங்கங்க. ஆமாம், இந்த கிடாயை பாருங்கள், அதெல்லாம் 18,000 சொன்னாங்க. நல்ல கிடாய்ங்க. கிடாயை பாருங்கள், நல்ல தெளிவான கிடாய். வளர்ப்பெல்லாம் நல்ல வளர்ப்பு. உங்களுக்கு கறி மதிப்புக்கு ஒரு 16, 17 கிலோ இருக்கும் தாராளமாக. இந்த குட்டி பாருங்கள், இது விலை சொல்லலைங்க. ஆமாம், ஆனால் கடைசியாக விலை சொல்லுவாங்க. இந்த குட்டியை பாருங்கள், நல்ல கிடாய்ங்க. 2 கிடாயும் சூப்பர் கிடாய். குட்டி ஒன்று 12 ரூபா சொன்னாங்கங்க. ஆமாம், நம்ம 10 ரூபா வரை கேட்டு பார்க்கலாம். கறிக்கு கரெக்டாக இருக்குங்க. 11 கிலோ 12 கிலோ தாராளமாக இருக்கும். ஆமாம், கிடாயெல்லாம் சூப்பர் கிடாய். பாருங்கள், இதெல்லாம் ஆடு வெள்ளாடும் கிடக்கு, கெடா குட்டியும் கிடக்குங்க. ஆமாம், இதெல்லாம் 9 ரூபா 7 ரூபா அந்த கரையத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. இது ஆடுங்க. இதெல்லாம் 7 ரூபா 8 ரூபா கரையாங்க. வாங்கினீங்கன்னா அவங்க நல்ல லாபம் இருக்கும். ஆமாம், ஆடு மதிப்பு எப்போவுமே கம்மியாக தான் வாங்குவாங்க. கடாய்க்கு எப்போவுமே மதிப்பு கூட தாங்க. ஆமாம், இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பெட்டை ஆடு கடா குட்டியும் கிடக்குங்க. இதெல்லாம் ஆடு ஒன்று 10 ரூபா 11 ரூபா கரைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வியாபாரிகள் எப்போவுமே கறிக்கு வாங்கினாங்கன்னா 7 ரூபா 8 ரூபா அந்த கரையும், கூண்டதை 9 ரூபா கரையும் வாங்குவாங்க. இதை பாருங்கள், இதில் வெள்ளாடும் கிடக்கு, கடா குட்டியும் கிடக்குங்க. கடா குட்டியெல்லாம் 12 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வெள்ளாடெல்லாம் ஒரு 11 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நீல வளம் இருக்குங்க கொஞ்சம் ஓரளவு. ஆமாம், கருங்கடாய் ரேட்டு எப்போவுமே அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் மதிப்பை விட 2 ரூபா 3 ரூபா கூட இருக்குங்க. இதாங்க சந்தை பாருங்கங்க. ஆமாம், இந்த கட்டடம் எல்லாம் சுற்றி நல்லா இருக்குங்க. காய்கறி சந்தை தாங்க இது ஃபுல்லாகவேவும். காய்கறி எப்போவுமே நல்லா. இன்றைக்கி வாரச்சந்தை, காய்கறி வாரச்சந்தை. அதே மாதிரி ஆடு சந்தையும் இன்றைக்கி தாங்க நடைபெறும், வியாழக்கிழமை. பாருங்கள், இது கடாய். இது நல்லா குட்டை ரகங்க. ஆமாம், கறி மதிப்புக்குன்னா ஒரு 9, 10 கிலோ தாராளமாக இருக்கும். அந்த கடாய் எப்படியும் ஒரு 14, 15 கிலோ இருக்குங்க. ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் வெள்ளாடு. நல்லா அது செனை ஆடுங்க. அந்த செவலெல்லாம் செனையாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் குட்டி 10 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. ஆமாம், ஒரு அண்ணமெல்லாம் கேட்டிருந்தாங்க, 4 ரூபாய்க்கு கேட்டிருந்தாங்க. பால் குடிக்க குட்டிக்கே 4 ரூபா இதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் காருங்க. இதில் தான் 2 குட்டி வாங்கியிருந்தாங்க. ஒரு அண்ணாச்சி சம்சாரி வாங்கியிருந்தார். ஆனால் 2,300, 2,200ன்னு வாங்கியிருந்தாருங்க. நல்ல குட்டி தாங்க. ஆனால் கலர் நல்லா இருக்குது. ஆனால் பால் குடிக்க குட்டி, பால் கொடுத்தா தான் வளரும். இதெல்லாம் பொட்டையாடெல்லாம் ஒரு 9 ரூபா கரையத்துக்கு பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஆடு மட்டும் பேசலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
ஆடு நல்லா கறிக்கு தாங்க அதெல்லாம் ஆகும். ஆமாம், எப்போவுமே செம்பரி ஆடு கொண்டு வராங்கன்னா அதிகமாக வந்து மலட்டாடுகள் அது மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா நிறையா கொண்டு வந்தாங்கன்னா விற்பனைக்கு எங்கேயாச்சும் சம்சாரி விற்றுருப்பாங்க, அதை வந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்க வருவாங்கங்க. இந்த கட்டாயை பாருங்கள், சூப்பர் கட்டாயிங்க. நம்ம தெரிஞ்ச தம்பி தான், எல்லா சந்தையிலும் இருப்பாருங்க. பாம்பு கோயில், திருவேங்கடம் சந்தை, ராஜபாளையம் சந்தை, இந்த ரெட்டியார்பட்டி சந்தை, 4 சந்தைக்கு ரெகுலராக போயிடுவாங்க. தலவங்கோட்டை சேர்ந்தவருங்க. இந்த கட்டாயை வந்து 18 ரூபா சொல்லிட்டு இருந்தார். பக்கத்தில் இருக்க கட்டாய் வந்து 20 ரூபா. ஆமாம், இந்த முன்னால் இருக்க கட்டாய் வந்து 20 ரூபாங்க. பாருங்கள், இந்த கட்டாயெல்லாம் பாருங்கள், சூப்பர் கட்டாய். இவர் வீடியோ நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம். நல்ல தரமான கட்டாய்களை கொண்டு வருவார். நீங்கள் வெள்ளாடு வாங்கினா இவர்கிட்ட வாங்கலாம். ஆமாம், நீல வளம் தாங்க முக்கியம். கூட 1000 ரூபா கொடுத்தாலும் இப்படி நீளமான குட்டிகள் வாங்கினீங்கன்னா அது லாபமாக இருக்குங்க. இந்த குட்டியை வந்து ஜோடி 29 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. நல்ல குட்டிகள் பாருங்கள். ஆமாம், நல்லா நல்ல வளர்ப்பாக தான் வளர்த்துருக்காங்க. உங்களுக்கு கறி மதிப்புக்குன்னா ஒரு ஆடு ஒன்று 12 கிலோ 13 கிலோ தாராளமாக இருக்குங்க. கொஞ்சம் அடித்து பேசினா நம்ம வாங்கிடலாங்க. ஆமாம், ஆடெல்லாம் நீங்கள் நல்ல ஆடுகள், நல்ல வளர்த்துருக்காங்க. கொஞ்சம் இப்போ மெலிசல் இருக்குங்க, அழுக்கு இருக்குங்க, அவ்வளோதாங்க. இந்த ஆடை பாருங்கள், அந்த ஆடெல்லாம் பற்றிக்கிட்டு இருக்காங்கங்க. இதெல்லாம் 11 ரூபா 12 ரூபா கரையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் 11 ரூபான்னு முடிச்சிருக்கதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. நல்ல ஆடுகளுங்க, சூப்பர் ஆடு. கலரும் பாருங்கள், நல்ல கலரு, கன்னி ஆடுகளுங்க. இதெல்லாம் பாருங்கள், இதுவும் நல்ல ஆடு தாங்க. ஆமாம், குட்டியெல்லாம் சூப்பர் குட்டியாக தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் மொத்தமாக பேசிட்டாங்கங்க. இதை பாருங்கள், இந்த கடாயெல்லாம் 9 ரூபா 10 ரூபா கரையான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், 12 ரூபா 13 ரூபாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க ஒரு கடாயை மட்டும். இந்த ஆடை பாருங்கள், இதெல்லாம் 7 ரூபா 8 ரூபா ஜோடி, 12 ரூபா 14 ரூபா அந்த கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆடெல்லாம் 15 ரூபா 13 ரூபா கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. ஆமாம், நம்ம ஒரு 10 ரூபா 9 ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாங்க. இதுவும் கொஞ்சம் நல்ல ஆடு தாங்க, கொஞ்சம் நீள வளர்ந்தாங்க இருக்குது. இதுவும் ஆடுகள் நல்ல சூப்பர் ஆடுகளாக தாங்க இருக்குது. இதையும் 10 ரூபா கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. 10 ரூபா கரையும் சொல்லியிருந்தாங்க. கருப்பு ஆடும் கிடக்குங்க. இது பாருங்கள், கன்னி ஆடு. யார் வாங்கினான்னு தெரிலங்க, கெட்டி கிடந்துச்சு. ஆனால் ஆடு வந்து நீல வளங்க. அதனால தான் இதை வந்து வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இப்படி ஆடுகளை வளர்க்கும்போது உங்களுக்கு நல்லா குட்டி வளர்க்கவும் செய்யும், பால் தரம் நல்லாமல் இருக்குங்க. இந்த ஆடுகளை பாருங்கள், இதெல்லாம் விலை பேசிக்கிட்டு இருந்தாங்கங்க. ஆமாம், அதெல்லாம் 7 ரூபாய்க்கு பேசியிருக்காங்க. ஒரு தம்பி மொத்தமாக வச்சுருந்தாரு. இந்த ஆடு வந்து 7 ரூபா தான். ஆமாம், கறி மதிப்பும் உங்களுக்கு லாபம் இருக்கும். ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா 3 ரூபா எக்ஸ்ட்ரா தாங்க கிடைக்கும். ஆமாம், 12 கிலோ 13 கிலோ அந்த தரத்தில் இருக்கும். ஆமாம், இது பாருங்கள், கட்டாயிங்க, நல்ல கட்டாய் பாருங்கள். கட்டாய் 2 கட்டாயுமே தரமான கட்டாய். இதெல்லாம் இன்னும் ஆட்டுக்கு வளர்த்தா கூட நல்லா இருக்குங்க. இதெல்லாம் 15 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. சூப்பர் கட்டாய். பக்கத்தில் இன்னொரு கன்னி கட்டாயும் கிடக்கு பாருங்கள். இது கரும்போரோட நாட்டு கடாயி கிராஸு. இது வந்து ஒரிஜினல் கன்னி ஆடு. இதெல்லாம் குட்டி ஒன்று 10 ரூபா 12 ரூபா அந்த கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சூப்பர் கட்டாயிங்க, தெளிவான கட்டாய்கள். ராஜபாளையம் சந்தைக்கும் கொஞ்சம் தெளிவான இருக்கும். நீங்கள் அனுசரித்து மதித்து வாங்க தெரிஞ்சுன்னா சந்தை மாதிரி வாங்குகிற இடமும் லாபமாக வாங்கலாம். நம்ம கவனித்து வாங்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து மதிக்க தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் சந்தையில் வந்து அழகாக வாங்கிடலாம். ரேட்டை பேசிக்கிட்டே போகலாம், பிடிச்ச ஆடெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஆடை பாருங்கள், எப்படி ஒரு வியாபாரி சந்தைக்கு வராங்கன்னு பாருங்கள். இந்த அண்ணனை பார்த்தோன்னே ஆச்சுருங்க. இடுப்பில் 2 கயிறை கட்டி காலில் கட்டி எங்கேயும் நவள முடியாதுங்க, அவ்வளோ தெளிவாக கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள், ஆட்டு வியாபாரி நல்ல ஆட்டு வியாபாரினே போட்டிருக்காருங்க. இதெல்லாம் 2300 2500க்கு வாங்கியிருக்காங்க. நான் கேட்டேன், விலை அதிகம் தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம், விலை அதிகம் தான் தம்பி, இருந்தாலும் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஆடு ஒரு தட்டியில் ஒரு பெட்டிக்குள்ளே எவ்வளோ கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். 4 ஆடு, நல்ல பெரிய ஆடுகள்லாம் கொண்டு போகிறாங்க. இதாங்க வியாபாரி. அவங்களுக்கு அந்த தொழில் நேக்கு எல்லாமே தெரியும், அதனால் தெளிவாக கொண்டு போவாங்க. இதை பாருங்கள், கிடா குட்டியாங்க. ஆமாம், 2 கிடா குட்டி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பால் குடிக்க குட்டி தாங்க. பால் குடிக்க குட்டி நிறைய வந்துச்சுங்க. 1500 1300 1000 அந்த ரேட்டுக்கெல்லாம் விற்பனை ஆச்சுங்க. ஆமாம், சில வியாபாரிகள் அதை வாங்கி விற்பனை பண்ணாங்கங்க. ஆமாம், பாருங்கள், இவங்க விலை பேசுகிறத பாருங்கள். இந்த குட்டிக்கு விலை பேசுகிறாங்க. பாருங்கள், அதெல்லாம் 8500 சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் 8 ரூபானா வாங்கிக்கிற குட்டி வந்து 4 ரூபா கிடையாதுங்க. ஆனால் அவர் கொடுத்துருவாருங்க. அப்படி பக்கத்துக்கு வந்துட்டாலே நம்ம கேட்டு வாங்கிடலாம், அடித்து பேசிடலாங்க. பாருங்கள், இது சந்தைக்கு வந்ததுலேயே டாப் கட்டாயிங்க. நான் இதை தனியாக வர வீடியோ எடுத்து பதிவு பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சுங்க. நல்ல கட்டாயிங்க. 25 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. நல்லா தண்ணி, நல்லா வயிறு முக்க இருக்குங்க. பாருங்கள்,
ஐயா பிடிக்க முடியாமல் அந்த கடாய் ஓடி இருந்துச்சுங்க. 5 ரூபா கரையான்னு சொல்லிகிட்டு இருந்தாருங்க. நல்ல குட்டி தாங்க. பாருங்கள் பெட்டி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. ஆட்டுக்குன்னே பெட்டி செஞ்சுருக்காங்கங்க. ஆமாம் பாருங்கள், இந்த மாதிரி ஆடுகள் வந்து வாங்கும்போது சம்சாரி வாங்கும்போது தாங்க ஏமாறுவாங்க. வியாபாரிகள் என்றைக்கு ஏமாற மாட்டாங்க. சம்சாரிகள் வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் கொஞ்சம் கவனிக்காமல் வாங்குறதுனால தான் அதில் வாங்குகிறாங்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கிடுதாங்க. பாருங்கள், இது வந்து காய்கறி சந்தைங்கனால பாருங்கள் அண்ணன் எப்படி வண்டியை தள்ளிட்டு போகிறாங்கன்னு. நல்லா இவங்கெல்லாம் இந்த சந்தையில் ரொம்ப உழைக்கிறவங்கங்க. ஆமாம், உழைப்பாளர் வர்க்கம்னா இவங்க தாங்க. தம்பி இது என்ன விலை தம்பி? என்ன ரேட்டு? இதில் என்ன ரகம்? இது கொடியாடோட சேர்ந்ததுண்ணே. கரும்போருன்னு சொல்லுவாங்க அதானே. இது நல்லா செவலை குட்டி, நாட்டுக்குட்டிண்ணே. சரி தம்பி சரி. எவ்வளோ 3500. ஆமாம், அந்த கரையத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டி 6600 இல்லை. சரி. பாருங்கள் கட்டாயை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. கட்டாய் சூப்பர் கட்டாயிங்க. நல்ல வளர்ப்பு, 4 பல். ஆட்டுக்கும் நல்லா இருக்குங்க. ஆமாம், நம்ம 17 18 அந்த ரேட்டு கேட்டு பார்க்கலாங்க. இந்த குட்டி 2 6500ங்க. ஆனால் விலை அதிகம்தாங்க. ஆமாம், 2500. எந்த ஊருக்குண்ணே போகுது? எங்கண்ணே? ஆவாரம்பட்டி. சரி சரி பார்த்துட்டீனே. ஒட்டைக்குட்டினே போய் மாற்றிட்டு வாங்க. மறந்து நம்ம சந்தையில் உள்ளே இருக்கும்போதே மாடுகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மாட்டு சந்தையான்னு கேட்டாங்க. இல்லைங்க, மாட்டு சந்தை இல்லைங்க, சும்மா மாடை பற்றிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. அதை நம்ம வீடியோவை பதிவு பண்ணாங்க. ஆமாம், சந்தையில் வந்து வெளியே ஆடுகள் வந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த மாடுகள்லாம் வந்துச்சுங்க. மாடுகள்லாம் நல்ல பெரிய பெரிய மாடுகள்லாம், நாட்டு மாடுகள், எல்லா மாடுகளும் வந்துச்சுங்க. அண்ணா விற்பனைக்காண்ணே? அண்ணா எவ்வளோண்ணே? எவ்வளோ கோங்கண்ணே? 11. சரிண்ணா சரி. எந்த ஊருக்குண்ணே போகுது? தேவைதானம்மா? நல்ல போகுது. நல்லா வளர்த்தி அப்படி உயரமாக பார்த்து இருந்தாங்க. எல்லாரும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், காய்கறிலாம் வந்து இறங்கிடுச்சு. பாருங்க வியாபாரம் பண்ணிட்டு தொழில் நகரங்க. மதுரைக்கு அடுத்து உங்களுக்கு அதிகப்படியான பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ராஜபாளையம் தாங்க. ராஜபாளையத்தில் எல்லா தேவைக்கும் உங்களுக்கு பொருட்கள்லாம் கிடைக்குங்க. வீடு கட்டுவதற்கு, தொழில் பக்கம் எல்லாமே தொழில் சம்மந்தமான எல்லா பொருளும் நடக்குங்க. இது வந்து வாரந்தோறும் வேலைக்கிழமை நடக்குங்க. சந்தையில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அதே மாதிரி 2 மணிக்கெலாம் மேலே வந்து காய்கறி நல்லா கம்மியாகவே கிடைக்குங்க. ஏன்னா வியாபாரிகள் ரெகுலராக வர்றவங்க அன்னன்னைக்கு சந்தைக்கு போடுறவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த காய்கறி அரிசி போகணும்னு நினைப்பாங்கங்க. அவங்க பார்த்து வாங்கினா அவங்க நல்லா கம்மியாகவும் கொடுப்பாங்க. காய்கறிலாம் ரொம்ப அது இந்த கொண்டாடுறது வந்து லட்சுமி கட்டுங்க. ஒரு காலத்தில் நல்லா டாப்பாக அந்த தேட்டர்லலாம் படங்கள் ஓடுங்க. இது குமாரசாமி ராஜா ஐயாவோட நினைவிடங்க. பாருங்கள், காய்கறிலாம் நல்ல விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. சந்தை எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க விற்பனைக்கு. ஒரு 9 மணிக்கெல்லாம் தயாராகிருங்க. விற்பனைக்கு நல்ல விற்பனை நடக்குங்க. இன்றைக்கெல்லாம் கூட்டம் ரொம்ப இருக்குங்க. நீங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டு வண்டியை கொண்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. நல்ல சூப்பராக உங்களுக்கு காய்கள் வந்து பழங்கள் எல்லாமே இங்கே வந்து நல்லா கிடைக்குங்க. விலை குறையாகவும் கிடைக்குங்க. ஆமாம், பாருங்கள் இந்த கடாய் வந்து 8 ரூபாயாங்க. இது எவ்வளோக்கா? 5000 ரூபாய்க்கு கோழி கூட வாங்க மாட்டேங்கிறீங்களா? 8000மா? அதிகமாக தெரியலையா? வாங்கினா வாங்கலாம் போங்க.